ரொம்ப நான் ஃபார்முலா பேசுகிற முடியாது, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் எனக்கு இது. வீட்டில் ஆஃபீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வருவேன், அது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட் நாளில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது. காரணம் வந்து பிரபுதேவா ஸ்டுடியோஸ் அது தயாரிக்கிறதாகட்டும் சரி, கார்த்தி சார் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோஸ் கார்த்தி சார், விஷால் சார், ரெண்டு பேரும் ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ஒரு மிக மிக ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸ், சரி ஒரு பெரிய ஒரு ஹீரோஸ் இன்றைக்கி. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ கன்வின்ஸாக இருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹைலைட் பிரபுதேவா சார் டைரக்ஷன். பிரபுதேவா சார் வந்து நான் சொல்லிட்டே இருக்கலாம், பேசிட்டே இருக்கணும், அவ்வளோ இருக்குது. பட் அவங்களுடைய எனர்ஜி கண்டிப்பாக வந்து நான் கூட வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த எனர்ஜி படம் ஃபுல்லாக இருக்கும், அது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு சின்ன சாங்னா கூட அவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு 2.5 hours ஃபிலிமை எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் சினிமாலையும். ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சார் தமிழ் சினிமாவில் டைரக்ட் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பாம்பே போய் நம்ம அந்த தேவி பண்ணும்போது நாங்கள் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும் சரி, ஒரு இடத்துக்கு போகும்போது சரி, பிரபுதேவா சார்னால் அங்கே எப்படி கொண்டாடுறாங்க ஒரு டைரக்டராக நான் பாலிவுட்டில் நான் பார்த்தேன். நான் பிரபுதேவா சார் படம் பண்ணும்போது அவர் படம் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் பாலிவுட்டில் பிரபுதேவா சாருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் வந்து அவர் ஒரு பேன் இண்டியா டைரக்டர் தான் பார்க்குறேன், ஒரு இந்தியன் டைரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் படம் பண்ணும்போது ஸோ இந்த ஹோல் ப்ராஜெக்டே வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அது டைட்டில் வந்து சார் சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 months முன்னாடி டைட்டில் சொன்னாங்க கருப்பு ராஜான்னு. நான் கேட்டோன்னு சிரிச்சேன், சார் செம்மையான டைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலை தான் டிசைன் நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக் டிசைன்ஸ். அண்ட் ஹாரிஸ் சார் மியூசிக் கேட்கவே தேவையில்லை. கூட வனமகன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், தெரியும் எனக்கு எந்த மாதிரி குவாலிட்டி கொடுத்துட்ருக்காருன்னு. ரொம்ப நல்லா வரும் இந்த ப்ராஜெக்ட். அவங்க பிரபு சார் ஹாரிஸ் சாரோட காம்பினேஷன் ஒன்று இருக்குது, எங்கேயும் காதலுக்கு அப்புறம். ஒரு ஐ திங்க் நான் ஹாரிஸ் சார் சொல்லிட்டு இருந்தேன், சார் உங்கள் காம்பினேஷனுக்காக ஒரு ஆஸ் அ ஃபேனை கூட நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. வெரி ஹாப்பி ஃபார் த ஹோல் ப்ராஜெக்ட். அண்ட் சாயிஷா, ஆஃப்டர் வனமகன் ஐம் வெரி ஹாப்பி யூ டூயிங் திஸ் ஃபிலிம். அண்ட் one thing I want to say, because it's not a Vanamagan press meet, I don't want to talk about Vanamagan. Vanamagan press meet நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி நடந்துருச்சு. But I'm very happy for Saisha. She is the one person who is going to stay here for a long time, and she is going to do some great films and great work in Tamil industry. Wish you all the best, Saisha. I really adore you for your, because கிட்டத்தட்ட வந்து தமிழ் டைலாக்கை ஒரு மாதம் 10 முன்னாடியே வாங்கிட்டு அதை ஃபுல்லாக லிப்ஸிங் கூட எல்லா சீன்லேயும் அவங்க பண்ணாங்க. அது டப்பிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. குட் லக் சாயிஷா ஃபார் யூ, அண்ட் யூ ஆர் க்ரோயிங், அண்ட் விஷ் யூ ஆல் குட் லக். அண்ட் அஸ்வின் அண்ட் த ஹோல் டீம், விஷ் யூ ஆல் குட் லக். ஐ திங்க் யூ ஹேவ் பியூட்டிஃபுல் ஜேர்னி. பிரபுதேவா சார் கூட இருக்காரு, அதனால் இன்னும் அது கவலையே கிடையாது, ப்ராஜெக்ட் சூப்பராகவே முடியும். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இது ரொம்ப சாத்தியமா அப்படின்ற ஒரு விஷயம்னா அது கண்டிப்பாக அது கணேஷ் அங்கிள்னால தான் முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் he has the potential and also art, so I'm sure for his good art the film will be a super hit. Good luck for the entire team. Thank you.